ஏட்டி நெட்ட குரங்க திறந்த வீட்டுல பட்டி நுழையாத மாதிரி என்னத்துக்கு இங்க அடுக்கலையில வந்து நுழைஞ்சிருக்கீங்க? அடச்சி, உனக்கெல்லாம் என்ன எப்படி பேசவும் தகுதி இல்லட்டி டவுசரம்மா. ஏட்டி நெட்ட குரங்க நீயா வந்த நீயா பழம்பி தள்ளிய என்னன்னு சொல்லி தோல. உனக்கு ராசமலை அண்ணனுக்கு என்ன 2 பேருக்குள்ள என்ன உறவு இருக்கு? சொல்லு சுவாந்தி சொல்லு. நான் எதுக்கிட்ட உங்ககிட்ட சொல்லணும்? எங்களுக்குள்ள என்ன உறவு வேணாலே இருக்கு. திடீர்னு என்னத்தை இப்படி கேட்க நெட்டவள்ளி? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ ராசமலை அண்ணன்கிட்ட பேசினதை கீதா ஒட்டு கேட்டா. ஓஹோ, എന്നിട്ട് നട് റോട്ടിലെ വെച്ച് പേസിനെ ആര് വേണാലും കേപ്പന പത്രകളിയൊക്കെ வாழ்க்கைக்கு எடுக்காம விட மாட்டியா நீ? பாருடா ஏட்டி பத்திரகாளிக்கு தான் பொங்கணும், உனக்கு ஏன் பொங்குது? உனக்கு ஒரு வேளை ரசமலைக்கு மேல அடச்சி நிறத்தட்டி. ராசமலை அவரு எனக்கு ஒரு அண்ணன் போல. இது வாங்கண்ணே பொங்கண்ணே. அடா உனக்கு வீடுன்னு கூட பார்க்க மாட்டேன், சங்க நெரிச்சு கடிச்சு போடுவேன். அப்படியே போட்டு ஐயோ ராஸ்கலி ஏழை புருஷ் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில இறக்குங்க. நெட்டவள்ளி சோந்திக்கு கோபத்துக்கு ஆளாகாத. நீ எல்லாம் நல்ல பெருசன பெண்டாட்டி உன கண்ணு முன்னே தப்பு பண்ணிய. நீ வேடிக்கை பார்த்தோண்டுல இருக்கிய, நான் தான் ஒரு பொண்ணு கூட ஆஃபர்ல இருக்கேன். அடச்சி, அப்படிப்பட்ட குடும்பமா நீங்க? 2ம் கொள்ளலாம். நாங்க எப்படி வேணாலும் இருப்போம், இது எங்க லைஃப். நீங்க எந்த மலை சந்திലെങ്കിലും போய் முட்டி சாவுங்க. எங்க 10 அக்கா வாழ்க்கையில விளையாடாதீங்க. அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. தெரிஞ்சா நொந்து போகணும். கடைசியா வான் பண்றேன் சுவாந்தி, இனி ராசமலை அண்ணனை பாக்கியதோ பேயதோ பார்த்தோம் இந்த ஊரை விட்டு உங்களை ஒதுக்கி வைப்போம். அதுக்கு என்ன வழி பண்ணணும் எங்களுக்கு நல்லா தெரியும். பொடி பொடி பக்கத்துல எங்க பத்திரக்காளி அக்காளுக்கு வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டி நான் எந்த வெள்ளைக்கு வேணுமே இங்கிட்டு போவேன். ஓ முள்வேலி இல்லையோ, முள்வேலி இல்லையே தாண்டிடாதம்மா, ரொம்ப குத்தம். பார்த்து கவனமாவா சரியா? கிரேட் இன்சல்ட். உனக்கு திமிர அடக்கல்ல. என் பேரு வள்ளி இல்ல டவுசரம்மா. ஆமா அப்போ நீ எல்லாம் ஒரு புருஷன், உனக்கெல்லாம் பேச யோக்கதே இல்லை. என்னட்டி சோந்தி இவ இப்படியெல்லாம் சாபமிட்ட போல சொல்லிட்டு போறா? உனக்கு இது தேவையா? இல்லைன்னா அவ தேவையாவது பேசி பழக வேண்டியதானே. நான் என்ன பண்ண முடியும் புருஷ்லே? இல்லைன்னா ஆணுமே மேல அவத்த மேல அப்படியா நமக்கு ஒரு அட்ராக்ட் வரும். நமக்கு மனசு அப்படி. இப்ப மேக்ஸ் மேல எல்லாரும் அப்படிதான். கல்யாணம் ஆனவிய மேலதான் ஈர்ப்பு வருது கேட்டியா? இப்ப உள்ள சயின்ஸ் அப்படியோ? இந்த மனுஷனுக்கு தரையில கிடைக்காது. அவளை வைக்க இல்ல, அதனாலதான் காணும். ஏமா ராசமலை ஓய் பட்டி 10 எந்திரியும் ஓய். கட்டுல சும்மா காலியாதான் போய் கடக்கு போய் கடையும் பேனு நல்லா அடிச்சு பரத்தி போட ஒண்ணும் இல்ல. இப்படி வேலை ஜோலி பண்ணிட்டு வந்து இப்படி தரையில கிடைக்குது பாக்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஓய். சூட்டுக்கு தரதாண்டி லாயக்கு இடக்க விடுதியா 10. சரி என்னமா பண்ணிக்கோங்க. சொல்லு கீதா. சரி கேட்கலையே டவர் இல்லையானு நினைச்சு அதை விட்டு விட்டு கேட்குது கேட்டி. என்ன ரசமல்ல அண்ணே சாந்தி என்ன அவைய திக்கி திக்கி கேட்குது அடியே? ஒண்ணுமே புரியல. ரோட்டில ஓ பேசி என்ன அதை கவனிச்சேன். என்னத்த அண்ணானும் என்ன சொல்லி எனக்கு விளங்கல்லானே. எனக்கு ஏதோ மாதிரி தப்பா படுது. இரு இரு நேரில் வாரேன். கீதா என்னத்த சொல்லிய பெருசா ஏதோ இருக்கும் போல தோணுது. மனுஷன் என்ன பண்ணி தொலைச்சோண்டு இப்படி மலை மாடு மாதிரி உறங்கியாரு. என்னங்களே ஒன்னு அறிய ஓகே சிகாமணி பெருசா கிடைக்கிறது இல்ல. அதுக்கும் கீதா வீடு வர பெய்யுண்டு வருவோம். எங்க ஓடுது இப்படி அரக்க பறக்கணும்? கேட்டு ஒண்ணு கீதா பேசின கேட்டியா? ராசமலை அண்ணனும் சோந்தியும் ரோட்ல பேசினா அண்ணானும் அப்படி இப்படி என்ன சமைச்சுன்னு ஒரு குழப்பமா இருக்கு கேட்டி. அதை கேட்கலன்னா தலையை வெடிச்சு எனக்கு சதறி போ. அதனாலதான் பெய்யன்றீங்க வந்து பேசுறேன்டியோ. கீதா அக்களாட்ட நல்ல சின்ன பத்திரக்காளிய கதைய பாது அவைகளுக்குள்ள சண்டை வரும், குடும்பமே பிரியணும் 2 உடையும் அவ்வளவு எடுத்து சொல்லியும் செல்ல வஜிச்சிருக்கு. ஆமா அவியலுக்கு என்னத்தை பார்க்க இன்னொரு குடும்பம் பிரிஞ்சா என்ன பிரியாட்டியன் செல்ல விட பாது எப்படியாவது குழப்பணும். ஏக்கா நானும் வரேன். அப்படியா சரி பாபா ஒரு துணைக்காச்சு பையன் நடந்து போங்க. வேற என்ன டீச்சர்ல வள்ளி கையும் உடல காலும் உடல அவையதோ ஜெல்லிய என்ன ஏதுன்னு கேட்டலாத எனக்கு நிம்மதி அடையாதுப்பா. அதோட நிம்மதி கட்ட போயிடும். என்ன அது நிறைஞ்சு பையன் ஜெல்லிய ஒன்னும் இல்ல அக்காளே. வள்ளிக்கு முகமே சரியில்லையே.